பாயிண்ட் எடுத்து கொடுக்குறேன். சரியா? வீட்டை சுத்தம் பண்றது, ஸ்டார் போடுறது, இதெல்லாம் இவங்க என்ன செய்யறாங்க, அவசியம்னு சொல்றாங்க. இவங்க அந்த ஸ்டாராவது வீட்டை சுத்தப்படுத்துறதாவது எதுவுமே எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவதற்காக இவங்க வராங்க. இப்போ முதல் தலைப்பாக டெக்கரேஷன்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். ட்ரெஸ், கேக்கு கொடுக்கறது, வெடி வெடிக்கிறது, இதெல்லாம் இவங்க அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்கெல்லாம் அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. முதலாவதாக இந்த அணியில இருந்து யார் பேசுறீங்க? அண்ணா சும்மா ட்ரெஸ் மட்டும் தேவை, புது ட்ரெஸ், அதை பத்தி பாரு. அண்ணன் உடனே கருத்து மாத்துறாரு பாரு, திறமசாலி. கண்டிப்பாக புத்தாடை எடுக்க வேண்டும். புத்தாடை எடுக்காம நாம் இருக்க முடியுமா? ஏன்னா நியூ இயர் கிறிஸ்மஸ் ரெண்டு வருது. எனக்கு ரெண்டு செட் எடுத்து கொடுப்பாங்க எங்க வீட்டுல. அதனால அதுல ஒரு சந்தோஷம். ராஜானையில 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அதை தடை பண்ணிட்டாரு. வேணாம், நான் கிறிஸ்மஸ் இதெல்லாம் வேணாம், எனக்கு எங்க வீட்டுல புது ட்ரெஸ் எடுத்து தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு போன ஒரு 6 மாசம் முன்னாடி என்கிட்ட சொன்னாரு. இந்த மாதிரி இருக்குடா தம்பி, என்னன்னு பாக்கணும்டா அப்படின்னாரு. சரிங்க பாத்துக்கிறோம்னே, விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே போல டெக்கரேஷனும் மிக மிக அவசியம். டெக்கரேஷன் இல்ல அப்படின்னா நீ கிறிஸ்தவனா இல்ல முஸ்லீமா, ராஜான பார்த்தாலே இவர் முஸ்லீமா இருப்பாரு, சலாமலையை கொண்டு போயிருவாங்க. அதனால அதையும் பார்த்து அப்படிதான் இருக்கு. அவங்கள பார்த்தா மாமி மாதிரியே இருக்காங்க அந்த பக்கம். அதனால அதையும் என்ன செய்யணும், மிகவும் முக்கியமானது. டெக்கரேஷன் பண்ணணும், ஒரு ஸ்டார் போடணும். 1ஆம் தேதி என்ன செய்யணும், கண்டிப்பான முறையில ஸ்டார் போடணும். அவங்க வீட்டுல நம்ம எல்லாரும் முடிச்சோன்னு போய் பார்ப்போம். ஸ்டார் போட்டுருந்தானா கழட்டிட்டு வந்துருவோம். எதுக்கு ஸ்டார்? ஏன்னாங்க வேற என்ன இருக்கு? கிறிஸ்மஸ் அன்னைக்கு போடலாமா போடலாம்? ஒரு மணி நேரம் அவங்களுக்கு நம்மளுக்கு 1/2 மணி நேரம் தான் கொடுப்பாங்க. சரி, ஏதோ போடலாம், சந்தோஷத்தை வெளிப்படுத்தலாம், ஜாலியா போடலாம். அதுல என்ன தப்பு இருக்கு? மாசுபடாம சத்தம் கேட்காம வேட்டு போடுங்க, ஒண்ணும் தப்பு இல்ல. அதான் இப்ப நம்மளுக்கு வேட்டுலே அந்த வகையான வேட்டுகள் இருக்குல்ல, கிரீன் கிராக்கர்ஸ்னு சொல்லி வந்திருக்கு. அந்த வேட்டுகள்லாம் என்ன செய்யலாம், போடலாம். எக்கோசிஸ்டமை பாதிக்காத வகையில நம்ம வேட்டுகள் போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த தரப்பினர் சொல்றாங்க. சரி, அடுத்து உங்களுடைய கருத்துக்களை கேட்கலாம். யார் பேசுறீங்க? அண்ணன் பயந்துட்டாருப்பா, ட்ரெஸ் இல்லையா அப்படின்ட்டு. சொல்லுங்கண்ணே. அவசியம் இல்லை, கிறிஸ்மஸ் அவசியம் இல்லைன்னு சொல்லலை, கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுல இதெல்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்ல தான் வந்திருக்கோம். தம்பி சொன்னாப்புல இதெல்லாம் இல்லாமல் எப்படின்னு. ட்ரெஸ்ஸு கிறிஸ்மஸ் தான் எடுக்கிறதுக்கு, கிறிஸ்மஸ்க்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுக்கணும்னு எதை நியதி இருக்கா? தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம், பிறந்தநாளுக்கு எடுத்துக்கலாம். கேக்கு வெட்டணுன்றது பிறந்தநாளுக்கும் வெட்டிக்கிடலாம். இது கிறிஸ்மஸுக்கு தான் பண்ணணும், கிறிஸ்மஸில் தான் இது செஞ்சாகணும், இப்படி செஞ்சால் தான் கிறிஸ்மஸ்ஸு. தம்பி சொன்னாப்புல ஸ்டார் கட்டுறது, ஸ்டாரை கழட்டிட்டு வந்துடுவோன்னாரு. தம்பி அதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா ஏசு எனக்குள்ளே தான் நானே ஒரு ஸ்டார் தான் அப்படின்றப்ப எதுக்கு அதை கலட்ட வேண்டியதுக்கு என்ன இருக்குது? அதனால் அவசியம் இல்லை என்கிற பொழுது என்ன நினைக்கிறாங்கன்னா, இதில் எதுவும் பண்ண வேணாம் போல அப்படின்னு. என்ன அவசியமோ, நம்ம பாஸ்ட் அடிக்கிற ஒரு கதை சொல்லுவாங்க, இப்போ ரொம்ப நாள் சொல்கிறதில்ல. என்னென்னா, தாத்தாவுக்கு கல்யாணம் சொல்லிவிட்டு தாத்தாவை கொண்டு போய் குளிப்பாட்டி ஓரம் வச்சுருவாங்க. அந்த கோஷ்டிக்கு தான் இந்த 3 பேரும். கடைசியை பார்த்தா குளிர் நேரம், மார்கழி மாதம், அட கொண்டு போய் ஓரம் வச்சா தாத்தாவை காண 60 வயசு கல்யாணத்துக்கு முடிக்கணும்னு பார்த்தா அவருக்கு அன்னையோடையே நாள் முடிஞ்சிருச்சு. என்னன்னு கேட்டால், இவங்க டெக்கரேஷன் பண்ணுறது, வீட்டை சுத்தப்படுத்துறது, வெள்ளை அடிக்கிறது, ட்ரெஸ் வாங்குறது, கேக்கு வெட்டுறது, இப்போ இந்த பட்டாசு வெடிக்கிறது, இதுலேயே குறியாந்தவங்க தாத்தாவை மறந்துட்டாங்க. அந்த நேரம் வந்தோன்னா தாத்தாவை தேடுறாங்க. ஏடா தாத்தாவை காணோம், தாத்தாவை காணோம், தாத்தாவெல்லாம் வச்சுருந்தோம், தாத்தா எங்கே இருக்காரு? பின்னாடி இருப்பார். பின்னாடியில் எப்படா போய் வச்சிங்க? அவர் காலையிலேயே கொண்டு போய் குளிப்பாட்டி வச்சுட்டோம் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா தாத்தாவை நிரந்தரமாகவே குளிப்பாட்டி விட்டாங்க. இல்லைன்னா தாத்தாவுக்கு கல்யாணம்னா தாத்தாவுக்கு பிடிச்சதுனமோ அதை பண்ணுங்க, அதான் தாத்தாவுக்கு கல்யாணம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அழகு. கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு அழகு கிறிஸ்துவுக்கு பிடிச்சதுனவோ அதை செய்வோம், அதுதான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதோடைய அவசியம். இதெல்லாம் பண்ணாமல் இதை மட்டும் பண்ணிட்டோம்னா அந்த கொண்டாட்டத்தின் சாராம்சம் சொல்ல போகிற காரியம், அடித்துவம் அடிநாளம் சொல்ல போகிற காரியம் 4 மணிக்கு என்ன பண்ணிடும், விடுபட்டு போயிடும். கடைசி பார்த்தா வீட்டில் சந்தோஷம் இருக்காது, ட்ரெஸ் எடுக்கலை, அப்படி சந்தோஷம் இல்லாமல் ஆயிடுவாங்க. இல்லை ட்ரெஸ் எடுக்கலன்னு சந்தோஷம் இல்லாமல் ஆயிடுவாங்க. ஆமாம், சந்தோஷம் இல்லாமல் ஆயிடுவாங்க. அட கிறிஸ்மஸ் கிறிஸ்து பிறந்தனால தான், கிறிஸ்து என் உள்ளத்தில் பிறந்தனால தான் கிறிஸ்மஸ்ன்றதை மறந்துட்டு, அட ட்ரெஸ் இல்லை அதனால் கிறிஸ்மஸ் இல்லை, அட இந்த வாட்டம் எங்கள் வீட்டில் கேக் இல்லை, அட கிறிஸ்மஸ் இல்லை,
இந்த ஸ்டார் வாங்க கூட எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகி போச்சு. அதனால் இந்த விட எங்களுக்கு கிறிஸ்மஸ் கிடையாது. நீங்கள் தான் சொல்லிக்கிற வேண்டியதான் கிறிஸ்மஸ் இருண்ட கிறிஸ்மஸ் இருளாத கிறிஸ்மஸ்ன்னு. கிறிஸ்து என்றைக்கு ஒரு ராஜாவாக இருப்பது போல் கிறிஸ்மஸ் ஸ்டாரும் என்னைக்கு நமக்கு ஜொலிச்சுக்கிட்டு தான் இருக்குது நம்மளுடைய உள்ளத்தில். அருமையான அண்ணன் வந்து கிறிஸ்மஸ்க்கு ஸ்டார் இதுகளை விட நம்மளே ஒரு இயேசுவின் பிறப்பை பறைசாற்ற ஒரு நபர்களா இருக்கணும். இந்த அடையாளங்கள்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்கள இல்ல வேற ஏதாவது சொல்றீங்களா, பேசுறீங்களா? இல்ல இந்த ஒரு தலைப்புல மட்டும் அவசியமற்றது அவசியம் பேச வரீங்களா? வந்துருங்க என்கிட்ட. பாரு பேசுனதுல அக்கா கிட்ட வந்துடலாமா? உங்களுக்கு இன்னைக்கு நான் வந்து வெடிக்க காரியத்துக்காக இருந்து நான் அவசியமற்றதுன்னு பேசுறதுக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தம்பி சங்கீத பாகம் எடுத்து வாசிக்கிறப்ப வாசிக்கவே முடியல. எவனோ விசேஷத்துக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா வெடி போட்டுக்கிட்டு நம்ம ஆராதிக்கவே முடியாதபடிக்கு பயங்கரமான கஷ்டமாக இருந்துச்சு. யாராவது இறந்தாங்கனாலும் வெடி, யாராவது விசேஷம்னாலும் வெடி. ஆனால் நம்மளுடைய வெடி என்னன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்தில் இருக்குது. பரலோகத்தில் ஒரு பெருந்திரளான கூட்டம் அல்லேலூயான்னு இடி முழக்கம் போது சத்தம் கொடுத்தாங்களாம். அதுதான் நமக்கு வெடியாக இருக்கணும். அதனால் கிறிஸ்மஸ்க்கு வெடி வெடிக்கிறது அவசியமற்றதுன்னு சொல்லி முடிக்கிறேன். சரி, ரொம்ப சிறப்பாக அக்கா சொல்லிட்டாங்க. கைத்தட்டி இருங்க பார்க்கலாம். சரி, இந்த பேசின உட்கார அக்காட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மைக்கு கொடுங்கக்கா. ஜோஹன், உனக்கு யார்? இல்லை ஜோகனுக்கு கிறிஸ்மஸ்க்கு வரக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வெடி வாங்கியாச்சு. பாத்தீங்களா? தாத்தா வாங்கி கொடுத்தாரு. தாத்தா வாங்கி கொடுத்தாலும் நீங்க சொல்லி தானே வாங்கி கொடுத்துருப்பாங்க. தாத்தாவும் நீங்களும் ஒண்ணு தானே இப்பதானே சொன்னீங்க. ஒண்ணு தானே. வெடி போட்டு இறைச்சலா இருந்துனாங்கல்ல, வச்சது அவங்க தெருக்காரவங்க தான். விசேஷம் அங்கதான் முடிச்சுட்டு விசேஷத்துல போய் சேமரை செஞ்சுட்டு வந்தாச்சு. ஆனா இங்க வந்து வெடி போட்டது எங்களுக்கு இறைச்சல். ஜோகன் மைனர், அதனால அவன் கணக்கிலே வர மாட்டான். அவனுக்கு வாங்கி கொடுத்ததெல்லாம் ஒரு பெருசு படி தான். அவன் சின்ன பையனை சந்தோஷப்படுறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு கொடுத்தது தான். அதே மாதிரி தான் நாங்களும் சொல்றோம். அது மற்ற நாள் வாங்கி கொடுத்தா அவன் போட மாட்டேன்னு சொல்ல போறேன். நீங்க எதுக்கு இதுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தா போடுறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதாவது ராஜானே நான் சொன்ன விஷயங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டாரு. இப்படி எல்லா விஷயங்களையும் தவறா புரிஞ்சுக்கிறது அந்த 3 பேரும். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கிறிஸ்மஸ் பேசுறது ஒண்ணா இருக்கு. அவங்க வீட்ல ஸ்டார் போட்டுட்டாங்க, இவங்க வெடி வாங்கி கொடுத்துட்டாங்க. அதே இதுல இன்னொரு டெக்கரேஷன் பண்ணிட்டாங்க. இதுல சென்னையில போய் வேற வாங்கிட்டு வந்தாரு. லைட் 2 லைட் கைய தட்டு பேட்டரி இறங்கி போச்சு. இப்படி வாங்கிட்டு வந்துட்டு என்னப்பா இந்த இல்ல அவரு அதாவது அண்ணன் புரிஞ்சுக்கிட்ட தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. கிறிஸ்மஸ் நியூ இயர் வந்து நாங்க மறக்கல, கரெக்டா கொண்டாடிக்கிறோம். எக்ஸ்ட்ரா பூஸ்ட், புது சட்டையை போட்டோமா, ரைட்டா இன்னைக்கு கிறிஸ்மஸ் அவங்க வீட்டுல புது சட்டையை போட்டு போறாங்க, காலைல வெள்ளனா போறாங்க. எக்ஸ்ட்ரா நீ பழைய சட்டையை போட்டு வழக்கம் போல போனா பொங்கலுக்கு போறேன். அதுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. சரி, வெரி குட். மிக அருமையாக சொன்னாங்க. ஷீலா மேடம் எதுவும் சொல்றீங்களா? பயந்துருச்சு, எப்போ நம்மளுக்கு ட்ரெஸ் இல்லாம போயிருவோம். சொல்லுப்பா. இல்ல பிரசாத் அண்ணி சொன்னாங்க ட்ரெஸ் கிடைக்கும், 2 ட்ரெஸ் 4 ட்ரெஸ் கிடைக்கும்னா. நீங்க லாக்டவுன்ல ஒரு ட்ரெஸ் கூட எடுக்கவே இல்லையா? எடுத்தீங்களா எடுக்கலையா? கடையே இல்லையே, எங்க போய் நான் ட்ரெஸ் எடுக்க? ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிருப்பீங்களா இல்லையா? உண்மையே சொல்லுங்க, உண்மையே சொல்லுங்க. யாருமா வந்தா உங்க வீட்டுக்கு வந்தாங்களா? அப்படிலாம் ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணீங்கன்னு தெரியும். ஆன்லைன்ல சாப்பாடே கிடைக்கல, ஷாப்பிங் எங்க வந்தா? இல்ல பண்ணீங்க. தவறான கருத்து. கிறிஸ்மஸ்க்கு தான் போடணும்னு இல்லனே, டெய்லி கூட இப்பலாம் நம்ம ஷாப்பிங் பண்ணி போட்டுறோம். அப்ப நீங்க 365 நாளும் 360 புது ட்ரெஸ் எடுப்பீங்க. நிறைய பேர் போடுறாங்க. அது கிறிஸ்மஸ் தான் எடுக்கணும் அவசியம் இல்ல. ஆமா கண்டிப்பா, அதான் அன்னைக்கு தான் போடணும் இல்ல, டெய்லி கூட போடலாம் புது ட்ரெஸ் எடுத்து. அதனால கிறிஸ்மஸ் தான் போடணும், அது அவசியம் கிடையாது. என்னண்ணே ஆன்லைன் ஷாப்பிங்னோடனே அமைதியாயிட்டீங்க? சரி, அடுத்த ஆளு மைக்க கொடுத்துட்டாங்க. சரி, புது ட்ரெஸ் வேணான்றீங்களா? அப்புறம் நீங்க ட்ரெஸ் எடுத்தீங்க வேணான்றீங்களால வீட்ல என்ன சவுண்ட் இல்ல? அது பேசல. அப்ப நீங்க இங்கிட்டு தான் வந்திருக்கணும், அங்க இருக்க கூடாது. ஏமா நீ பேசுறத பார்த்தா கடைசி 6 பேர் இங்கிட்டு வந்துருவாங்க போலயே. சரி, மிக அருமையாக கேக் எல்லாமே கேக். சரி, அப்ப நான் வரேன். இந்த வருஷம் அண்ணன் கேக் கொடுக்க மாட்டாரு, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மிச்சம்னு நினைக்கிறேன். வேற ட்ரெஸ் எடுக்க வேணாம், அதுக்கு மேல மிச்சம். அப்படிதானே ஷீலா வீட்ல இன்னைக்கு இந்த வர இந்த கிறிஸ்மஸ்க்கு கறி பிரியாணி வேண்டாம். நீங்க ட்ரெஸ் எடுக்கிறது, கேக் வெட்டுறது, கிடா வெட்டுறதுலாம் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இதை பண்ணாதான் கிறிஸ்மஸ்னு சொல்றீங்க பாத்தீங்களா? இதுக்கு அவசியம் சொல்றீங்க பாத்தீங்களா? அவசியம்னு இல்ல, இது அவசியம் சொல்றீங்களா? ஆமா அவசியம்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இல்ல அது அவசியம் சொல்றீங்களே. அவசியம். நான் என்ன சொல்றேன், திருப்பி துவைச்ச துணியை துவைச்ச மாதிரி, விளக்கண பிள்ளை விளக்கண மாதிரி, அரைச்ச மாதிரி சொல்றேன். அவசியமானதை பண்ணாம அவசியம் இல்லாத பண்ணனா என்ன கிறிஸ்மஸ் ஃபுல்ஃபில் ஆக போகுது? ஏன்னா எனக்காக ஒருத்தர் பிறந்திருக்காருல, அன்னைக்கு நானும் மறுபடியும் புதுசா பிறக்கிறேன். உனக்காக
மிக அருமையான பாயிண்ட். என்னன்னா உன் பிறந்த நாளுக்கு மட்டும் புது ட்ரெஸ் போடுறல்ல, உனக்காகவே ஒருத்தவர் பிறந்திருக்காரு, அவருக்காக நீ வந்து ஒரு புது ட்ரெஸ் போட கூடாதா? ரொம்ப சூப்பரான பாயிண்ட். ட்ரெஸ் வாங்கி ஏசுநாதருக்கு மாட்டிக்கிட்டு இருந்தா எதுக்கு நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க? நேத்து அண்ணன் கை வாங்கினா அவருக்குலாம் மாட்ட விடணும், நீங்க எதுக்கு மாட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஏப்பா ஏசுநாதர் சொல்லுங்க பாலா. வெரி குட், கை தட்டு. அததாம்மா நான் சொல்ல வந்தேன். அதை சொல்ல வந்தே திருப்பி சொல்லி இங்கிட்டு வர போற கடைசியா. உள்ள அவர் இல்லாம வெளியில நீ என்ன பண்ணாலும் அது என்ன இருக்கு கிறிஸ்மஸ். ஏப்பா ஏசுநாதருக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஏசுநாதருக்கு போய் நம்ம என்ன செய்ய முடியாது, ட்ரெஸ் போட முடியாது, நாங்க போட்ட மாதிரி. எனக்குள்ள இருக்கனால நான் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். சூப்பரான பாயிண்ட், வேலிடான பாயிண்ட். இது எல்லாமே எப்படி தெரியுதுன்னா, சாமிக்கு வச்சோம் வச்சு இவங்க எடுத்து சாப்பிட்டுக்குருவாங்களா, அந்த கதையா தான் தெரியுது. எதுவுமே அங்க போய் சேராது, எல்லாம் இங்க வந்து சேர்ந்துடும். சரி, அண்ணன் வந்து ஒத்துக்கிற மாட்டேன்றாங்க. சரி, கொஞ்சம் ஏத்துக்கிற மாட்டேன்றாரு. சரி, அடுத்தபடி ஆடியன்ஸ். வெரி குட். ஆடியன்ஸ் கையில நாங்க விடுறோம். அவசியமானது அப்படின்னு சொல்றவங்க சொல்ல வேண்டாம், கை மட்டும் தூக்குங்க தயவுசெய்து. கிறிஸ்மஸுக்கு ஸ்டாரு, புது ட்ரெஸ் இதெல்லாம் அவசியம் அப்படின்னு சொல்றவங்க ஓட்டிங். அவசியம். ஏப்பா ஏப்பா என்ன சில கையெல்லாம் கை தூக்குற ஆளுக்கு வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வேட்டி சட்டை பக்கத்துல இருக்காங்க ஒரு சேலை பாத்துக்கங்க. கிறிஸ்மஸ் பரிசு வீட்டம்மா இருந்தாங்கன்னா பாத்துக்கங்க. ஐயா ரெண்டு கை தூக்கு. ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா பாத்துக்கங்க. தேவையில்லைன்ட்டாங்கன்னா இந்த வட்ட ட்ரெஸ் கட்டு, உங்களுக்கு ரொம்ப லாபம். சரி, மெஜாரிட்டி ஆனவங்க என்ன நீங்க கை தூக்கலையா? அவசியம். சரி, ஓகே. அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் கை தூக்குங்க பார்க்கலாம். 1 2 3. அதுலயும் 1 2. அது யாரு? எட்வினா? எட்வினுக்கு இந்த வட்ட ட்ரெஸ் இல்லை போ. அண்ணனுக்கு வேணாமா? சரி, ஆமா பாரு, குடும்பமே வேணான்ட்டு ஜெபா எங்க இருக்க? அப்போ உனக்கு வந்து 3 ட்ரெஸ் இந்த வட்ட கிடைக்க போகுது, மொத்தமா வாங்கிக்க நீ. சரி, ஓகே. நான் கடைசியா உங்களுடைய கருத்துக்களை அங்கங்க நான் கேட்கிறேன். அடுத்தபடியாக கேரல் ரவுண்ட்ஸ். சரி, கேரல் ரவுண்ட்ஸ் வருவாங்கல்ல, அது அவசியமானதா அவசியம் இல்லையா அப்படின்னு சொல்ற பாயிண்ட்டுகளை இந்த நீங்க அவசியமானதா அப்படின்னு சொல்றத சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கேரல் ரவுண்ட்ஸ் வந்து தெருவில் இது பண்ணாதான் உங்களுக்கு கிறிஸ்மஸ்ன்னு தெரியும். இப்போ நம்ம சுவிசேஷம் சொல்ல போகிறப்ப நோட்டீஸ் கொடுக்குறோம், ஏசப்பா வார்த்தையை பற்றி சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம கிறிஸ்மஸுக்கும் பண்ணால் அவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் தெரியாது. அதனால தான் நம்ம வெளியே போய் கேரல் ரவுண்ட்ஸ் போகிறோம். இப்போ வந்து நம்ம கிறிஸ்மஸ்க்கும் போயிட்டு இந்த மாதிரி சுவிசேஷம் சொல்கிற மாதிரி சொன்னோம்னா யாரும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கேட்க மாட்டாங்க. இப்போ வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடி சொன்னோம்னா எல்லாரும் இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க. அப்போ தெருவில் இருக்கவங்களுக்கு கிறிஸ்மஸ்னாலே நம்ம சர்ச்சு தான் ஞாபகம் வரும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கேரல் ரவுண்ட்ஸ் வேணும். இதுக்கு கேரல் ரவுண்ட்ஸ் அவசியம் அப்படின்னு சொல்லி இயேசுவின் சுவிசேஷத்தை பத்தி அறிவிக்கிறது. உங்களுடைய கருத்துக்கள் வேற யார் சொல்றீங்களா? அங்க போயிருவோமா? அங்க போயிடலாமா? சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க. அதாவது கேரல் ரவுண்ட்ஸ் அவசியமற்றதுன்னு சொல்கிறேன். என்னென்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சர்ச்சில் இருந்து 2 வேனை பிடிச்சிக்கிட்டு சின்ன பிள்ளைய பெரியவங்க பாஸ்டர்மா வாலிப பிள்ளை எல்லாரும் போவோம். போய் பார்த்தீங்கன்னா ட்ரம்மை ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி போய் அடிப்போம். ஒவ்வொருத்தவங்க எந்திரிச்சே வரவே மாட்டாங்க. கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்க, ராத்திரியில் வந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்வாங்க. ஆனால் இது நான் மறுதளிக்கிறதுக்காண்டி சொல்லலை, அவசியமற்றதுன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, பக்தியில் சொன்ன நாட்கள் உண்டு. ஆனால் இது நாங்கள் என்ன பிள்ளைய போனோன்னு சின்ன பிள்ளையெல்லாம் போட்டுட்டு இந்த பிள்ளைய பூரா தூங்கிடுங்க, பாதி தூக்கத்தில் இருப்போம். கேரல்ஸ் நைட்டு ஆரம்பித்து 4 மணி வரையும் நடத்துவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சரியாக சொல்லவும் முடியாது. கேரல் ரவுண்ட்ஸ்னால் எப்படின்னா, ஆண்டவருக்கு டீ பிஸ்கட் மறந்துட்டீங்க, சுக்குமல்லி காப்பியோட முடியும் அந்த கேரல் ரவுண்ட்ஸு. அது என்னன்னா, அதாவது அது அவசியமற்றதுன்னு சொல்கிறேன். ஏன்னா சரியாக சொல்ல முடியாது, தூக்கத்திலேயே இருப்போம். அதனால் அவசியமற்றதுன்னு சொல்லி நான் முடிக்கிறேன். சரி, அவங்க அவசியமற்றது அப்படின்றாங்க. நீங்கள் யாரோ பேசுகிறீங்களா? கேரல் ரவுண்டில் அக்கா சொன்ன மாதிரி அவங்க எதில் இருப்பாங்க, எந்த ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க தெரியும். நம்ம போய் கதவை தட்ட பெரும்பாலும் அந்த கேரல் ரவுண்டு என்ன இப்போ இருக்குன்னா, போகிற ஆளுக்கு போய் சந்தோஷம் சொல்ல போகிற நேரத்தில் பார்த்தா போகிற ஆள் பாதி ஆள் தூக்கமாயிரும், அங்கே இருக்க ஆள் முக்கால்வாசி ஆள் தூக்கமாயிரும். அந்த டயத்தில் போய்கிட்டு நம்ம தட்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டோம்னா இது தேவையில்லாத ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதை தான் உருவாக்குது. அதை ஏற்படுத்துறது சர்ச்சில் ஆராதிக்கிற நாய்ஸ் பொல்யூஷன் கிடையாது. அப்படி பேச போகிறாங்க அவங்க 3 பேர். அதை பற்றி நான் சொல்ல வரல. சர்ச்சில் சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்கலாம். அங்கே போய் நின்றுக்கிட்டு நம்ம கிறிஸ்துவின் பிறப்பை சொல்ல போகிறோன்றப்ப இவங்க சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்கு ஸ்டார் போட்ட விடாங்க. அப்போ அவங்க வீட்டில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த வீட்டில் போய் நின்று கேரள ரவுண்டு பாட வேண்டிய அவசியமே
கட்டாயம் கிடையாது. அண்ணன் என்ன சொல்றாங்க அப்படின்னு இன்னொன்று சொன்னா, இவங்க சொன்ன மாதிரி ஷாலம் சொன்ன மாதிரி கிறிஸ்மஸ் வருதுன்னு அப்போ தான் தெரியணும். தேதி பார்க்க தெரிஞ்ச எல்லாத்துக்கும் தெரியும் 25ஆம் தேதி வந்தால் கிறிஸ்மஸ்ன்னு. ஒருவேளை உங்களை மாதிரி தேதி பார்க்க தெரியாத ஆளுக்கு தான் கிறிஸ்மஸ் எப்போ வரும்னு தெரியாது போல. ஒரு டிஃப்ரெண்ட் தேதி டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்கு வேறு மெத்தடெல்லாம் இருக்குது. அதுக்கு நீங்கள் இதை கையாள வேண்டியதுன்னு இல்லை. கேரள ரவுண்டுன்றது வந்து என்னென்னா, அது வந்து போகிற ஆட்களுக்கும் பாதி மேத்துக்கும் துக்கம், அங்கே போய் இருக்கிறாருக்கும் தூக்கம். அதை போய் தட்டி எழுப்பி சொல்லிட்டு வந்தோம்னா ரொம்ப பேர் என்ன நினைப்பாங்கன்னா, கனவு கண்டோம் காலை சண்டைக்கு வருவாங்க. பிரசாத் மாதிரி ஆள்லாம் எனக்கு சண்டைக்கு வருவாங்க. எல்லா வீட்டுக்கு போனீங்க, எங்கள் வீட்டுக்கு வரல, ஒவ்வொருக்கு தான் விளையாடுவாங்க. நான் கனவுல கண்டுக்கிட்டேன்னே நினச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி நிலவில் இருக்கிறப்பலாம் அது இருக்குது கேரள ரவுண்டு. ஓகே, அண்ணன் வந்து கேரல் ரவுண்ட்ஸ் போகிறதுனால நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், அதாவது போகிற நேரம் ஆகுது, மற்றபடி உங்கள் வீட்டுக்கு போனோம் இங்கே போகலை அப்படின்றது மாதிரி இதெல்லாம் துக்கம் வருதுன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்கள் எது இருக்கா? கேரள் ரவுண்டு அதில் நீங்கள் பைபிளில் பார்த்தோம்னா அந்த மெய்ப்பர்களும் சாஸ்திரிகளும் நடந்து போனாங்களாம். அவங்க என்னப்பா நைட்டில் நான் நடந்து அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி போனாங்க, அப்படிதானே? நட்சத்திரத்தை தேடி போனாங்க, ஏசு எங்கேயோ வரேன்ட்டாருன்னு. இவங்க மாதிரி ஆளாக இருந்தாங்கன்னா, ஏய் நட்சத்திரமே நீ காலையில் வந்திருக்கலாம்ல, இருட்டுக்குள்ளே குளிருது, நான் எங்கே தேடி போக, உனக்கு பொறுப்பே கிடையாது, அப்படி நட்சத்திரத்தையே கம்ப்ளைண்ட் பண்ணுற ஆட்கள். நான் என்ன சொல்கிறேன், பாடாமல் நடந்து தான் போனாங்க. பாடினதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். கேரள ரவுண்டு பாடிட்டு போகிறோம். முதல் போனால் தான் பாட முடியும். போவே இல்லையே, நம்ம தான் தூக்கம் வருது. அவங்க நடந்து தான் போனாங்க. இங்க இருந்து அண்ணே நட்சத்திரமே இல்லையே, இப்ப எப்படி போறது? நட்சத்திரம் இருந்து அப்ப இருந்துச்சு போனாங்களா, இப்ப நட்சத்திரமே இல்லை. இப்பதான் வீடுகள்ல வீட்டுல ஸ்டார் போட்டிருக்கேன்மா, நீ என்ன யாரு வீட்டாவா போய் பாட முடியும்? என்னம்மா நீ ஸ்டார் தான் வீட்டில் இருக்கல, அது போதாதா? 10 வரைக்கும் அவங்கள போய் தூக்கத்தை கெடுக்கிறதுக்கு என்னப்பா அவசியம் இருக்கு? 3 பேருக்கு ஒரு இது சொல்றேன். அதாவது நல்ல புத்துணர்ச்சி உள்ள ஆட்களை நம்ம கூட்டு போயிருந்தோம்னா 3 பேர் போனதுனால தான் இன்னைக்கு நம்ம சர்ச்சில் கேரள ரவுண்ட் போகாமலே போயிட்டான். என்னைய மாதிரி ஆளை கூட்டு போயிருந்தா 10 ட்ரம் டம்மு டம்முன்னு அடி, அப்பதான் அவங்களுக்கு தெரியும் நாம வந்து இறைச்சல். ஐயா ஆண்டவரே, அது இறைச்சலை உண்டாக்கல. அவங்களுக்கு போய் சொல்றோம், அவங்க வீட்டுக்கு நம்ம எல்லாரும் போறப்ப அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வந்தாங்க, தமிழ்நாட்டிலே அதான் கடைசி கேரள ரவுண்டா இருக்கு. தம்பி சொல்ற மாதிரி 10 ட்ரம் கொண்டு போய் டம்னு அடிச்சோம்னா பாப்பாங்க, இவங்களுக்கு இப்படி எழுதி தாண்டா முடிக்கணும்னு சொல்லி எழுதி முடிச்சிருவாங்க. எவனா நைட்டு எழுந்திரிச்சு தெருவில் நடந்தீங்கன்னா செத்தீங்கன்னா 144 நைட்டை போட்டுருவாங்க. இவங்க மாதிரி ஆள் கேரள ரவுண்டு போனா. தூக்கத்தை இது பண்றதுக்கு சொல்றீங்களே, ஏசப்பா அவரோட இதை சாக்ரிஃபைஸ் பண்ணி இவ்வளவு தூரம் வந்தாரு, உங்களால ஒரு தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. நாங்க சாக்ரிஃபைஸ் பண்றத பத்தி தான் பேச வரல. தூங்குற ஆளை போய் எழுப்பி விட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? அவங்கள தான் தேவையில்லாம சாக்ரிஃபைஸ் பண்றீங்க, அவங்கள தான் தேவையில்லாம பழியிடுறீங்க. அதுதான் அதோடைய காரியம். அண்ணன் வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய தூக்கத்தை கெடுக்குறீங்க, துக்கத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ ஆடியன்ஸ் கேரல் ரவுண்ட் அவசியம் அப்படின்றவங்க கை தூக்குங்க. ஒரு நிமிஷம் அங்கே பண்ணிட்டு வர்றேன். இப்போ நானும் ஒரு பாயிண்ட் சொல்லணும். அவசியம் பாரு, இதுக்கும் மெஜாரிட்டி தான் வந்திருக்கு பாரு. வெரி குட். அவசியம் இல்லை அப்படின்றவங்க ஒரு 1 2 கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி அப்படியெல்லாம் தான் இருக்குப்பா. அண்ணன் சொன்ன மாதிரி ஆளுக தான் இருக்குங்க, ஒரு 2 தான். ஓகே, இப்போ சிவசங்கரி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கப்பா. ஆண்டவர் பிறந்தப்பயே நற்செய்தின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அப்ப நாம கேரல் ரவுண்டு போகாம இருக்கிறது அவசியம் தானே, போகணும் தானே? சரி, மிக அருமையாக சொன்னாங்க. இப்போ இந்த குரூப்ல இருந்து அப்பா ஒரு கேள்வி கேட்ட மாதிரி இப்போ நான் கேட்குறேன். அருமையான யூதானா இருக்கிறாங்க. வளையப்பட்டியில் போன வருஷம் என்னென்ன பண்ணீங்க? அதாவதுங்க என்னென்ன போனீங்கல்ல, உட்காரக்கூடாது. ஐயா யூதானனை கேட்டாங்க, ஐயா யூதானனை கேட்டாங்க. நீங்க மெட்ராஸ்ல போய் டெக்கரேஷன் வாங்கிட்டு வருவாராம், வளையப்பட்டியில கேரல் ரவுண்ட் போவாராம். ஆனா உட்காரும் போது மட்டும் இங்கிட்டு உட்காந்துக்குருவாராம். ட்ரம் அடிப்பாங்களாம், டேமரின் அடிப்பாங்களாம். 4 பேர் இருந்து தெரியுதா உங்களை பத்தி? எனக்கு தெரிஞ்சிச்சுப்பா. ஓகே, சரி, மிக அருமையாக சொன்னாங்க. அடுத்து கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னா டான்ஸ், டிராமா, பாடல், கேரல் சர்வீஸ், இதுதான் கிறிஸ்மஸ் உடைய அடையாளம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது தேவையா தேவையில்லையா? பாடல், நடனம், நாடகம் இதெல்லாம் தேவையா தேவையில்லையா அப்படின்னு சொல்றத பேச போறாங்க. சீக்கிரம் நீங்க உங்க டீம்ல இருந்து பேசுங்க பார்க்கலாம். இப்போ வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து டான்ஸ் அவசியம் இல்லை அப்படின்றாங்க. 2 சாமுவேல் 18-16 நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஏசப்பாவோட பெட்டி வந்ததுக்கே தாவீது ராஜா டான்ஸ் ஆனாரு. ஏசப்பா வந்ததுக்கு நம்ம எப்படி ஆடணும்? ஷீலாக்கா சொன்னாங்க, நீங்கள் இப்படி கிறிஸ்மஸ் பண்ணுறதுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு வேற ஏதாவது பண்ணலான்னு. நான் ஆப்போசிட் டீமில் உட்காந்துருக்காங்க.
வேற ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆப்போசிட் டீம்ல உட்காந்துருக்காங்க. நான் சொல்றேன், கிறிஸ்மஸ்க்கு வந்து தான தர்மம் பண்றது வந்து நம்மகிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுக்கறது. ஏசப்பா பிறந்ததை வந்து இருக்கிறவங்ககிட்ட சொல்லாம, தெரிஞ்சவங்களுக்கு சொல்லாம, தெரியாதவங்களுக்கு போய் ரோட்ல இருக்கவங்களுக்கு சொல்றது. இது மூலமா ஏசப்பாவோட அன்பு வெளியாகும். மத்தேயு 18:22 சொல்லியிருக்காங்க, அந்த பெரிய பணக்காரர் வந்து நான் உங்க பின்னாடி வரணும்னா நான் என்ன செய்யணும் ஏசப்பான்னு கேட்டதுக்கு, இதுல வந்து எல்லாத்தையும் விட்டு போட்டு ஏழைகளுக்கு கூடன்னு சொல்லியிருக்காங்க. ஏசப்பாவே சொல்லியிருக்காங்க, ஏசப்பா கட்டளையே மீறக்கூடாது. ஏசப்பாவே உன்னுடைய ஆஸ்தியை விட்டு தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். நீங்க இப்போ எங்க தெருவில் குப்பைக்காரங்க வருவாங்க. எங்க அம்மா என்ன பண்ணும், பொங்கலுக்கு அவங்க தீபாவளி காசு கொடுனாங்க. தீபாவளிக்கெலாம் தரமாட்டேன், உனக்கு நான் கிறிஸ்மஸ் தான் கொடுவேன். நீ தாம்மா கிறிஸ்மஸ் கொண்டாடுற, நான் கொண்டாடலாம். அப்போ அவங்களுக்கு தெரியும் அவங்க கிறிஸ்டின்னு, அவங்க எப்போ கொடுப்பாங்க, கிறிஸ்மஸ் தான் கொடுப்பாங்க. அந்த டயத்தில் நான் வந்தேன்னா கேக் வாங்கிட்டு வந்தால் கேக்கை கொடுத்துருவோம். நம்ம கீ வீடு மே வீடு சைடில் எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்கிறோம், கேட்க கொடுக்குறேன். நீ தான தர்மம் அப்படி போவீங்க, இல்லாதவனு கொடுக்குறேன் அந்த டாப்பிக்கே வேணாம். பக்கத்து வீட்டுக்காரன் கொடுப்போம்ல, கொடுக்க மாட்டாருப்பா யாருக்கு, அவர் கொடுக்க மாட்டார், கோச்சுக்கிட்டு உள்ள போயிடுவாரு. அவர் எல்லாரும் பக்கத்து வீட்டுல இதை விட பொங்கல் அவங்க வீட்டுல ஏதாவது ஒண்ணுன்னா அவன் என்ன செய்யறான், ஏதோ ஒரு கிண்ணத்துல ஏதாவது ஒண்ணு வச்சு கொண்டு வந்துருவாங்க. எங்க வீட்டுல கீழ் வீட்டுல இருந்து கொடுத்து விட்டாங்கன்னா நாங்க சாமி கும்பிடல, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியே கொடுக்கக்கூடிய ஆட்கள் என்ன செய்யறாங்க, பக்கத்து வீட்டுல இருக்காங்க. அவனுக்கு நம்ம போய் நம்ம ஒண்ணு ஜெபம் பண்ணி போய் நம்ம சாக்லேட் கொடுக்கல, கேக் கொடுக்கல, போறோம் பேக்கரியில் போய் ஒரு கேக்கை வாங்குறோம், அவனுக்கு கொடுக்குறோம். அவனுக்கு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம், அவங்க ஒரு கிறிஸ்டின், கிறிஸ்மஸ் கொண்டாடினாங்க, அதனால நமக்கு என்ன கொடுத்தாங்க, கேக் கொடுத்தாங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ், அவங்களும் ஹாப்பி கிறிஸ்மஸ், நம்மளும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே, வேற எதாவது சொல்றீங்களா? இது கிறிஸ்மஸ் அன்னைக்கு யாராச்சும் நமக்கு ஏதாச்சும் வந்து கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் உட்காருப்பாங்க. அன்னைக்கு போய் இவங்கள மாதிரி நான் தான தர்மம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டா அன்னைக்கு கண்டிப்பா நம்ம எதிர்பார்த்திருக்கவங்கள ஆசையோட பூர்த்தி பண்றது. வெரி குட், அருமையான பாயிண்ட் சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அப்போஸ்தலர் 10:38 ஆண்டவர் வந்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும்தான் நன்மை செய்யணும் கிடையாது, நம்ம கர்த்தருடைய பிள்ளையை எல்லா நாளுமே நன்மை செய்யணும். அதுதான் கிறிஸ்மஸ். தரித்திரருக்கு கொடுக்கணும். சரி, வெரி குட். அப்ப தினமும் நீங்க நன்மை செய்யணும். தினமும் ரோட்ல இருக்கவங்க போய் கேக் கொடுத்துட்டு தினமும் சாக்லேட் கொடுத்துட்டு அதாவது கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் வந்து நம்ம ஸ்வீட்டு எல்லாமே பக்கத்து வீட்டுக்கு கொடுப்போம். மற்ற நாள் பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னே தெரியாதா? பக்கத்து வீட்டில் இருப்பாங்களே, டெய்லி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு டெய்லி காலையில சாக்லேட் கொடுத்துக்கிட்டே இரு, என்ன நினைப்பாங்க, பக்கத்து வீட்டுக்கு எந்திரி காலையில எழுந்திரிச்சு குளிச்சு பல்லெல்லாம் விளக்கிட்டு கேக் கொடு, டெய்லி கொடுத்துக்கிட்டே இருமா, என்ன நினைப்பாங்க, என்னம்மா. அதாவது என்ன சொல்ல வரோம்னா, அன்னைக்கு மட்டும் தான் செய்யணும்னு கிடையாது, எல்லா நாளும் நம்மளுக்கு. அதுவும் ஒரு சுவிசேஷம் தான். பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு சில நேரம் நம்ம கிறிஸ்டியனா இல்லை என்னன்னு தெரியாம இருக்கும். இப்படி போய் நம்ம கொடுத்தோன்னா, ஓ இவங்களுக்கு கிறிஸ்மஸ் கொடுக்குறாங்க, அப்ப இவங்க கிறிஸ்டியனு, பொங்கலுக்கு எதுவும் வாங்க மாட்டாங்கன்னு நம்மளை பத்தி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இல்ல என்னைக்காவது கொடுத்தாதான் பண்டிகை, டெய்லி கொடுத்தா பண்டிகை இல்லை. சரி, மிக அருமையாக வாதினாங்க. நானே அமைதியாயிட்டார் இதுல. சரி, வேணாம், உங்களுடைய கருத்து நாங்க ஆமோதிக்கிறோம். ஓகே, மிக அருமையாக சொன்னாங்க. இப்போ உங்களுடைய கருத்துக்கள் அருமையான பிரேம் போறீங்களா? சரி, போயிட்டு இல்ல, பிரேமும் மெர்சி மட்டும் கருத்துக்களை சொல்லுவதற்கு கை தூக்குனாங்க, அதனால அவங்களுக்கு மட்டும் அனுமதி. மைக் மைக் ப்ளீஸ். சரி, சொல்லு. என்னப்பா? ஆமா, கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்களாம். மத்த நாள் அப்படி கூப்பிட்டு வர உட்கார போமா, மத்த நாள் ஒரு நாள் வாரம் அறிவிப்புல சொல்றாங்க வந்து உட்கார ஆட்கள் கரெக்டா வாரம் பாச அறிவிப்புல சொல்லுங்க, வாரம் இந்த மாதிரி உட்காந்துருவோம். உங்க மாதிரி சீசனுக்கு வந்து உட்கார மாட்டோம், சொல்றோம், டைம்க்கு வந்து உட்கார மாட்டோம். நாங்க அதான் சொல்றோம், பண்டிகை நான் மட்டும் தான் பண்டிகை. அதான் வாரம் அறிவிப்புல சொல்லிட்டாங்க, பேச அப்படி சொல்றது கரெக்ட் தான். அப்ப தினமும் இருக்காது, அப்ப தினமும் வேணாம், பிரசங்கம் வேணா இப்படியே உட்காந்து பேசிக்கலாம்னு நினைக்கிறாரு போல வாரம். சரி, மெர்சி, உங்களுடைய கருத்துக்கள். கிறிஸ்மஸ் வந்து கண்டிப்பாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ இவங்க சொன்னாங்க எல்லாமே டெய்லி பண்ணணும், எதுவுமே வந்து சீசனாக பண்ணக்கூடாது அப்படின்னு. சீசன் இஸ் அ ரீசன். அதாவது இப்போ இந்த இதை வச்சுக்கோங்க, இதில் இந்த பக்கம் இருக்கிறது கிறிஸ்மஸ், அந்த பக்கம் இருக்கிறது முள்முடி. அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. இந்த சீசனே எதனால வருதுன்னா, இயேசு நமக்காக மரித்தார், உயிர்த்தார், வந்தாரு அப்படின்றத சொல்றதுக்காக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற ஒண்ணுதான் என்னது, கிறிஸ்மஸ். அடுத்து ட்ரெஸ் எடுக்க கூடாது, டெய்லி ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க.
இதுக்குன்னு ஸ்பெஷலாக எதுக்கு ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு நம்மளும் சந்தோஷமா இருக்கோம். மற்ற அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ மற்றவங்க வந்து பண்டிகையும் திருவிழாக்களும் எதற்காக அப்படின்னு சொன்னா சில விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்கு டெய்லி சொல்றோம். அது வந்து ரொட்டீன் லைஃபா இருக்கும். ஆனா வருஷத்துல ஒரு தடவை ஸ்பெஷலா சொல்லும்போது அது எல்லாருக்கும் ரீச் ஆகும். அடுத்து ஸ்டார், டெய்லி வானத்துல ஸ்டார் வரதான் செய்யுது. ஆனா இப்ப நீங்க போடுற ஸ்டார் எத்தனை பேர் டெய்லி வானத்தை அண்ணாந்து எத்தனை ஸ்டார் இல்லைன்னா ஸ்டார் இருக்கா அப்படின்னு பாக்குறீங்களா? ஆனா இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல எல்லார் வீட்லயுமே ஸ்டார் போடுறோம். போடும்போது போற வர்ற எல்லாருமே என்ன செய்யறாங்க? கண்டிப்பா பாக்குறாங்க. இப்போ ஒரு கிறிஸ்தவங்க இப்ப எல்லாரும் உட்கார்ந்து பேசுறாங்கல்ல, இதுல யார் வீட்லயாவது ஸ்டார் போடலன்னா புரஜாதிகள் கேட்பாங்க, என்ன இந்த வருஷம் உங்க வீட்டுல ஸ்டார் போடல, நீங்க கிறிஸ்டின் தானே? இவரெல்லாம் 3 ஸ்டாரை போட்டுட்டு உட்காந்து ஸ்டார் போடக்கூடாதுன்றாரு. இதுக்கு சென்னை வரைய போயிட்டு வந்திருக்காராம் அவங்க மக சொல்லுது. அடுத்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தான தர்மங்கள், இந்த குடில், இந்த டெக்கரேஷன், இந்த டான்ஸ், இது எல்லாமே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே வேணும், கண்டிப்பா வேணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த நாட்கள்ல மற்ற நாட்கள் எல்லாமே கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா டிசம்பர் அப்படின்னாலே நீங்க இதை செய்யலைனாலும் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்பாங்க, ஏன் இந்த வருஷம் நடக்கல, ஏன் இதை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இன்னொன்னு, இந்த கேரல் ரவுண்டு. இந்த கேரல் ரவுண்டு வந்து நம்ம சர்ச்சில் முந்தி நடந்துச்சு. ஏன் அப்படின்னா சில காரியத்தை நம்ம பிளான் பண்ணாம செஞ்சுட்டோங்க. ஆனா இப்ப கிராம சபைகள்ல இப்ப நாங்கெல்லாம் செய்யறோம். வளையப்பட்டில அண்ணன் செய்யறாரு. எதுக்காக அப்படின்னு சொன்னா, இப்ப இங்க ஒரு சபை இருக்கு, இங்க ஆத்துமாக்கள் வரலாம், இங்க ஜெபம் இருக்கு, கிறிஸ்து இங்க அறிவிக்கப்படுகிறார் அப்படின்றத எப்ப சொல்லணும்னா, உங்களை யார் நேரம் கட்ட நேரத்துல போக சொன்னா? 8 மணிக்குள்ள முடிக்கிற மாதிரி நீங்க பிளான் பண்ணலாமே. நடுராத்துல போய் கொட்டடிக்கணும், குழல் போடணும் தேவையே கிடையாது. நீங்க பிளான் பண்ணது தப்பா பண்ணிட்டு அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அடுத்து என்னமோ சொன்னாங்களே, இது டெக்கரேஷன், அது பாட்டு, டான்ஸ், இதெல்லாம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த டான்ஸ், இந்த செலிப்ரேஷன் எல்லாமே எதுக்காக அப்படின்னு சொன்னா, இப்போ ஒவ்வொரு வாரமே நம்ம சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆராதனைகள் எல்லாமே நடக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா இது ஸ்பெஷலா நடக்கும்போது நம்மளுக்கே என்ன இருக்கு, ஒரு ரொட்டீன் லைஃப்ல இருந்து நம்ம சேஞ்ச் ஆகுறோம். அடுத்து இது நமக்கு மட்டும் சந்தோஷம் கிடையாது, மற்றவர்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்காக. கிறிஸ்து பிறந்ததே 3 விஷயத்துக்கு: உன்னதத்தில் மகிமை, பூமியில சமாதானம், சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை சொல்றதுக்கு தான். இந்த மாதிரி இதுக்கு கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் கண்டிப்பா வேணும். இந்த தான தர்மம் ஒண்ணு சொன்னாங்க, அதுக்கு தான் முக்காவாசி எதிர்த்து வந்தேன். டெய்லி நாங்க சாப்பாடு கொடுக்குறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நீங்க கொடுத்து பாருங்களேன், அதுக்குரிய அந்த வேல்யூவே தனியா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த முதியோர் இல்ல அந்த அம்மா இப்ப எந்திரிச்சு போயிட்டாங்க, இல்லைன்னா அவங்கள கூப்பிட்டு வந்து உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணியிருப்பேன். டெய்லி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, எல்லாமே செய்யறாங்க, தான தர்மங்கள் செய்யறாங்க. ஆனா ஒரு கிறிஸ்துமஸுக்கு மட்டும் நீங்க கண்டினியூஸா போயிட்டு இருந்தவங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு போய் அவங்களுக்கு ஒரு சாக்லேட்டாவது கொடுக்காம இருங்க. இந்த வருஷம் கிறிஸ்துமஸுக்கு உங்களை நான் எதிர்பார்த்தோம், நீங்க வரல, எங்களுக்கு செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேணா உங்களுக்கு திருப்தியா பிரியாணி நீங்க கேட்காமலே வருதுங்க. ஆனா அந்த செலிப்ரேஷன் டைம்ல இதை ஆவலோடு எதிர்பார்த்து இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தான் கொடுக்குறோம், உங்களுக்கு யாருமே கொடுக்கலையே. தான தர்மம்ன்றது இல்லாதவர்களுக்கு தான் கொடுக்கறது. டெய்லி கொடுக்கலாம், கொடுங்க, நல்லது. ஆனா இந்த செலிப்ரேஷன் அப்ப கொடுக்கும்போது அதோட வேல்யூ, அதோட அந்த மகிமை அந்த வாங்குறவங்க ரிசீவ் பண்றவங்களுக்கு அவங்க முகத்துல இருக்க மகிழ்ச்சியை நீங்க பார்த்தாதான், ஃபீல் பண்ணாதான் முடியும். மிக அருமையாக கன்க்ளூஷன் அக்கா சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கிறிஸ்து பிறப்பு இதெல்லாம் அவசியம். ஆனா அவங்க சொன்ன பாயிண்டையும் நம்ம எடுக்காம இருக்க முடியாது. கிறிஸ்து உண்மையிலே நம்ம இடத்துல பிறந்திருக்கிறாரா, இதெல்லாம் செஞ்சுட்டு ஏசு இல்லாம இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி மிக அருமையாக சொன்னாங்க.